வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அகம்பாவம், ஆணவம், இருமாப்பு, செருக்கு, தருக்கு, ஈகோ, அதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி தன் முனைப்பு, எல்லாவற்றிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி பார்க்கின்ற ஒரு நினைப்பு, இது ஏன் வருகிறது என்று சிந்தித்த அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒவ்வொருவருக்கும் 6வது அறிவு இறைவன் கொடுத்திருக்கிறான். பகுத்து பார்த்து தொகுத்து உணரக்கூடிய பக்குவம் மனிதனுக்கு மட்டுமே. அந்த 6வது அறிவை குருவின் மூலமாக போதிய வளர்ச்சி பெற செய்ய வேண்டும். போதிய வளர்ச்சி பெற செய்யவில்லை என்றால் மறைபொருட்களான மனதையோ உயிரையோ இறையையோ உணர முடியாது என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அது மட்டுமல்லாமல் மறைபொருட்களை உணர்ந்து கொள்ள முடியாத போது அது புலன் இன்பங்களில் மயங்கி அந்த 6வது அறிவு மாற்றம் பெறும். என்னவாக மாற்றம் பெறும் என்றால் தன்முனைப்பாக மாற்றம் பெறும். அந்த தன்முனைப்புக்கு 2 விதமான குணங்கள் உண்டு. தான் என்ற அதிகாரப்பற்று, அக்ரெசிவ்னஸ், பெரும்பாலும் ஆண்களிடம் இருக்கும். தனது என்ற பொருள் பற்று பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கும். இந்த தன்முனைப்பை நாம் போதிய பயிற்சியின் மூலமாக மாற்றி அமைக்கணும்னா என்ன செய்யறது அப்படின்னா, அருட்தந்தை கொடுத்த தவங்களை சிறப்பாக செய்ய அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்து அமைதி நிலைக்கு திரும்பிவிடும். அமைதி நிலைக்கு திரும்பிவிட்டால் நம்முடைய அணுகுமுறை மாறும். மற்றவரிடம் சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழும், இட்டு உண்டு வாழும் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. மற்றவர்கள் உண்ண அதை பார்த்து பேர் ஆனந்தம் அடைவது இட்டு உண்டு வாழும் பண்பாடு. எனவே அந்த 6வது அறிவை வளர்க்க, போதிய வளர்ச்சியை பெறச் செய்ய வேதாத்ரி மகரிஷியுடைய பயிற்சிகள் மிக மிக முக்கியம் என்று சொல்லி, அது ஒவ்வொரு மனிதனிடமும் என்ன மாதிரி ஆட்சி செய்கிறது என்பதை கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், என்னை பார்த்தால் தெளிவாகும், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, என்னைய தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். இன்று திருமண நாள், பிறந்த நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல வர்ணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவர்களும் திருவள்ளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.